ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு முன்னாடி பாருங்கள், கடல் அப்படியே சீறிட்டு இருக்கா. இப்போ நம்ம இருக்க இடம் ராமேஸ்வரம் தான். இந்த ராமேஸ்வரத்தில் என்ன ஃபேமஸ்னால், உலக புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோயில், பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேமஸாக இருந்தாலுமே கூட இங்கே மெயினான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு கடல் வந்து அலையே அடிக்காது இல்லைங்க. ஆமாங்க, குஜராத்தில் ஒரு கடல் உள்வாங்கி எப்படி சிவன் ஆலயத்தை வந்து வழிபட வழிவிடுதோ, அந்த மாதிரி இங்கே இருக்க ஒரு கடல் பார்த்திங்கன்னா அலையே அடிக்கிறதுல இது வந்து ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இங்கேருந்து கோயில் தெரிஞ்சு பாருப்பா, கோயில் மக்களே. நம்ம ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரத்தையும் இணைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாம்பன் பாலம் தாங்க. இப்போ இந்த பாம்பன் பாலத்து மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ராமேஸ்வரம் வர மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ராமநாதபுரம் வந்துடுங்க. அங்கேருந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ராமேஸ்வரத்துக்கு இருக்குங்க. மக்களே, என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, உங்களோட ஓன் வெஹிக்கிள் இருந்ததுன்னா ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லாட்டி ரெண்ட்டுக்கு வெஹிக்கிளை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ராமேஸ்வரத்தில் நீங்கள் நிறைய இடத்த வந்து சுற்றி பார்க்க முடியும். மக்களே, ரெண்டு பக்கமே கடலுங்க. ஒரு பக்கம் பே ஆஃப் பெங்கால் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் ஓஷன் இருக்குது. நடுவில் இந்த பாம்பன் பிரிட்ஜ் மேலே நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த ரயில்வே பாலம் வந்து 1914 வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல இந்த ரோடு, இது 1988 வந்து கட்டியிருக்காங்க. அந்த ரயில்வே பிரிட்ஜ் அவங்க ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்தியாவிலே கடலில் கட்டின பெரிய பிரிட்ஜுன்ற பேர் பார்த்திங்கன்னா இந்த பாம்பன் பாலத்துக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து மும்பையில் இதோட கொஞ்சம் பெரிய பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்களாமா. பாம்பன் பிரிட்ஜுங்க. பழைய ரயில்வே பிரிட்ஜுக்கு பக்கத்தில் புது ரயில்வே பிரிட்ஜ் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலை பார்க்கவே நீல கலரில் சூப்பராக இருக்குங்க. மக்களே, நியூ ரயில்வே பிரிட்ஜ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க. 2022 இந்த பழைய ரயில்வே பிரிட்ஜ் வந்து சேதமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரயில் போக்குவரத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பிரிட்ஜு கட்டி முடித்த உடனே திரும்பவும் வந்து ரயில் சேவை வந்து தொடங்கிடுங்க. நிறைய பேர் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பரான இடங்க. ரெண்டு பக்கமே காற்று, ரெண்டு கடலுக்கு நடுவில் நின்று இந்த பாம்பன் பிரிட்ஜில் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். சூப்பர் இல்லை மக்களே? ராமேஸ்வரத்துக்கு வரவங்க போகிறவங்கன்னு எல்லாருமே இந்த பிரிட்ஜில் நின்று இந்த அழகான ரம்மியமான காட்சியை வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. நமக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ படகுகள் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுத்தமாக அலையே இல்லைங்க. நீங்கள் இப்போ லைவாக பார்க்குறீங்க, பார்க்கும் போதே தெரியும் இந்த கடலில் அலையே இல்லைங்க. மக்களே, நமக்கு தேவையான வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு பாம்பனுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு இங்கேருந்து கோயிலுக்கு நம்ம கிளம்பிட்டே இருக்கோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி லைட் ஹவுஸ் இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப தூரத்தில் இருக்கனால அது உங்களுக்கு சரியாக தெரியாது. அங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு புள்ளியாக தெரியுது பார்த்தீங்களா, லைட் ஹவுஸ். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், அந்த லைட் பிளிங்காக எரியுது தெரியுதுங்களா? ஆக்சுவலாக அது பிளிங்க் ஆகலை, ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு இப்போ கரையில் இருக்கும்போது எப்படி நம்ம கூகுள் மேப்பை வந்து யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த லைட் ஹவுஸ் வந்து கடலில் இருக்க படகுல போகிறாங்களே மீனவர்களுக்கு, அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. இதை வச்சு தான் லேண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி வருவாங்க. மக்களே, இப்போ நம்ம பாம்பன் பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்திருக்க இடம் ராமர் பாதம் இருக்க இடங்க. இது வந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயிலேருந்து நம்ம பார்த்தோன்னா அந்த ராமநாத சுவாமி கோயிலோட அந்த ஃபுல் வியூ வந்து தெளிவாக தெரியுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ராமநாத சுவாமி கோவில் அங்கே இருக்க 22 தீர்த்தம்
ப்ளஸ் அந்த கடல் அலை இல்லாத கடல் வந்து ஷூட் பண்ண முடியல. எல்லா இடத்துக்குமே மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அதனால தான் அங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஆனால் இடம் பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட ஃபுல் என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த கடலாக இருக்கட்டும், அந்த கோயிலாக இருக்கட்டும், அந்த 22 தீர்த்தங்களாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்குங்க. ராமர் பாதை இருக்க இடத்துக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் ராமர் பாதம் வந்து வச்சுருக்காங்க. உள்ளே வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ள கேமரா அலோவ் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ராமர் பாதத்தை பார்த்தாச்சுங்க. உங்களுக்கும் அப்படியே லைட்டாக சைடில் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அந்த கிளாஸ் தெரியுது இல்லைங்களா, அந்த கிளாஸ்குள்ளார தான் ராமர் பாதம் வந்து இருக்குங்க. சரி, ராமர் பாதத்தை பார்த்தாச்சு. இங்கேருந்து ராமேஸ்வரத்தோட வியூ எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ராமேஸ்வரமே தெரியும் போல் இருக்குது. வியூ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பசுமையாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். மக்களை இதுதாங்க ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத கோயில் தெரியுது. அந்த கோபுரம் எவ்வளோ உயரமாக தெரியுது பார்த்தீங்களா. நமக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய டவர் தெரியுது இல்லையா. அது வந்து இந்த லோக்கல் சேனலோட டவராமா. சரி வாங்க மக்களே, நம்ம கோயிலோட டாப்புக்கு போகலாம். ராமநாத சுவாமி கோயிலுக்கு முன்னாடி இருக்க கடலில் பார்த்தீங்கன்னா அலை இருக்காது, அதே மாதிரி ஆழமும் இருக்காது. உள்ளார 22 தீர்த்தத்தில் நீங்கள் குளிக்க போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அங்கே தண்ணி ஊற்றிட்டே இருக்கனால ரொம்ப ஸ்லிப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலோட டாப்புக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்க்க ராமேஸ்வரம் எப்படி தெரியுதுன்னு நீங்களே சொல்லுங்கள். ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. நீங்கள் லைஃப்பில் ஒரு டைம் அது இந்த ராமேஸ்வரத்துக்கு வரணுங்க. சூப்பராக இருக்குங்க இடம். இப்போ சிட்டுக்குருவி யாருக்குமே பயப்பட மாட்டேங்குது. இறங்குறேன். மக்களே, நம்ம தனுஷ்கோடிக்கு வந்தாச்சுங்க. இந்தியாவோட எண்டுக்கே வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வெறும் 15 கிலோமீட்டர் தான் இருக்காமா. இப்போ நம்ம இருக்க இடம் தனுஷ்கோடி. 2 பக்கமும் கடல். நீலக்கடலுக்கு நடுவில் நம்ம ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். என்னன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. மக்களே, நம்ம ஆரம்பத்தில் பார்த்த கடல் மாதிரி இல்லைங்க. இந்த கடல் பயங்கரமான சீற்றமாக இருக்குங்க. என்னதுண்ணா? வாங்க போகலாம். எனக்கு பின்னாடி தெரியுதே, இதுதாங்க இந்திய பெருங்கடல். எவ்வளோ சீற்றமாக இருக்குது பார்த்தீங்களா. சரி வாங்க, இது தனுஷ்கோடியோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இந்த தனுஷ்கோடின்னு இது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய ஒரு நகரமாகவே, வணிக நகரமாகவே இருந்திருக்கு. 2-3 கிராமங்கள் இங்கே இருந்திருக்கு, துறைமுகம் இருந்திருக்கு. மக்களே, பாம்பன் பாலம் வழியாக வந்த ரயில்வே ட்ராக் இந்த தனுஷ்கோடி வரைக்கும் இருந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் இது ஒரு பெரிய வணிக நகரமாக இருந்திருக்கு. இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு நிறைய பொருள் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. 1964 அடித்த ஒரு பெரும் புயலில் அந்த ட்ராக் வழியாக இந்த தனுஷ்கோடிக்கு வந்த ஒரு ட்ரெயின் வந்து கவுந்துடுச்சிங்க. அதே மாதிரி இங்கே இருக்க அந்த 2 ஊர் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே முழுங்கிடுச்சிங்களாமா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே வந்து இறந்ததாக சொல்கிறாங்க. அந்த புயலுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த தனுஷ்கோடியை மக்கள் வாழ தகுதியற்ற இடமா அறிவிச்சிட்டாங்க. அந்த புயலால் பாதிக்கப்பட்ட எச்சங்கள் இப்பயுமே இந்த தனுஷ்கோடியில் இருக்க தான் செய்யுது. நான் கூட தேனி பாருங்க போதோ அப்படின்னு நினச்சிட்டேன். மக்களே, நமக்கு முன்னாடி பாருங்கள் அரிச்சல் முனை. இதுதான் தனுஷ்கோடியோட ஹெண்டு.
நம்ம இந்தியாவோட ஹெண்டுனே கூட நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லுமே கடல் இருக்குது. கடலுக்கு அந்த பக்கம் ஸ்ரீலங்காவோட தலைமன்னார் இருக்குங்க. கன்னியாகுமரியில் எப்படி 3 கடல் ஒன்று சேருதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் 2 கடல் வந்து ஒன்றா சேருதுங்க. ஒன்று வந்து பே ஆஃப் பெங்கால், இன்னொன்று வந்து இந்தியன் ஓஷன். அது ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற இடம் இந்த இடம் தாங்க. இந்த இடத்து பேர் தனுஷ்கோடியில் இருக்க அரிச்சல் முனை. இதுதான் நம்ம இந்தியாவோட ஹெண்டஸ்ட் பாயிண்ட்டுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கடல் தான் இருக்க போகுது. குளிக்கக்கூடாதா? இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. என்னோடய ரெக்வஸ்ட்டுமே என்னென்னா பிளாஸ்டிக் பொருட்களை வந்து இங்கே த்ரோ பண்ணதை அவாய்ட் பண்ணுங்கள். மக்களே தனுஷ்கோடிலேருந்து கிளம்பிச்சிங்க. நம்ம போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா இந்த புயலால் பாதிக்கப்பட்ட அந்த சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குன்னாங்க. சரி, அதை பார்த்துட்டு அங்கே இருக்க கடைங்களில் நமக்கு தேவையாக இருக்க பொருளை வாங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். மக்களே நமக்கு 2 சைட்லையுமே மீன் கடைங்க நிறைய இருக்குங்க. இந்த கடையில் இருக்க மீன் டைரெக்டாக கடலில் பிடிச்ச மீனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சேதமான நிலையில் அந்த சர்ச் இருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் மாற்ற ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.